Stone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். திரைப்பட நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் சமீபத்தில் கொகைன் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டார். இதுல பல ஸ்ரீகாந்த் இருக்காங்க, பல கிருஷ்ணாக்கள் இருக்காங்க. இந்த கொகைன் 1 கிராம் 12,000 ரூபாய், தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ளது. பல தீவிரவாத இயக்கங்கள் இதுதான் கப்பல் வியாபாரம் பண்ணுவோம், இதுதான் கப்பலில் கிடக்கும். இதை கொடுத்துட்டு அதே கப்பலில் ஆயுத கப்பலாக மாற்றி இது இந்த கொகைன் இல்லாத பார்ட்டியே கிடையாது. எத்தனை வருஷமா? எம்ஜிஆர் சிவாஜிக்கு பிறகு ரஜினி எல்லாம் எம்ஜிஆர் பட்ட பாடு தெரியுமா? என்ன பாடுபட்டார்? தூக்கி ஒரு அரசியலில் இருந்த நடிகை முழுக்க அடிச்சுட்டு காலெல்லாம் பின்னி நடக்க முடியாம இன்னொரு நடிகர் அவரு கைத்தாங்களா தள்ளிட்டு போறாரு. கண்ணால பார்த்தோம். ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா 10 பவுன்சர், ஒரு BMW காரு, அடுத்த சிஎம் நீங்க தாங்க இப்படி சொல்றதுக்கு 10 பேர். நீங்க யாருக்கு பேசிட்டீங்க? தள்ளி அவர் சிஎம்ங்க. கடத்தல்காரன் பூரா போதை கடத்தல் பூரா என்ன பண்ணுவான்? இதை யோசிச்சு சராசரி மக்களுக்கோ அரசுக்கோ உளவுத்துறைக்கோ தெரியாமல் பல கோடு வேட வச்சிருப்போம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. திரைப்பட நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் சமீபத்தில் கொகைன் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டார். அப்புறம் போலீஸ் விசாரணைகள் பாத்தீங்கன்னா பல உண்மைகளை கொட்டி தீர்த்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்துட்டாரு. நான் குடும்பத்துடைய கொஞ்சம் நெருக்கடியின் காரணமாகத்தான் இது மாதிரி போதை வஸ்துக்களுக்கு அடிமையானேன் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டார். கிட்டத்தட்ட ஒரு கிராமே 10,300 ரூபாயோ அதுக்கு மேலேயே 12,000 ரூபாய் அது மாதிரிலாம் வித்துருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வருது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, கிருஷ்ணா கைது செய்யப்பட்டு அவரும் 10 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணையில் ஈடுபட்டு இருக்கிறார். பிளஸ் போலீஸாரும் கிடுக்குப்பிடி போட்டு விசாரிச்சுட்டு வர்றாங்க. ஸோ இதனுடைய பின்னணி கிருஷ்ணா எப்படி இந்த லாக்குக்குள்ள வந்தார்? இதுல பல ஸ்ரீகாந்த் இருக்காங்க, பல கிருஷ்ணாக்கள் இருக்காங்க, பல ஸ்ரீகாந்த் பல கிருஷ்ணாக்கள் இருக்காங்க. இதையெல்லாம் இதுக்குள்ள அரசியல் பூந்துருச்சு. முழுக்க இதுக்குள்ள அரசியல் பூந்த பிறகு இந்த அப்படியே திசை மாதிரி ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. கிருஷ்ணா ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. தமிழில் நீங்கள் இந்த கொகைன் 1 கிராம் 12,000 ரூபாய், தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ளது. 1 கிராம் 12,000 ரூபாய். அப்போது இந்த ப்ரௌன் சுகர் என்ற ஹெராயின் $2 லட்சம் அமெரிக்காவில். இதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க $2 லட்சம். ஐரோப்பா, அமெரிக்க மார்க்கெட், கனடா மார்க்கெட்டெல்லாம். அப்போ இவ்வளோ பெரிய இந்த போதை சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க ஒரு பெரிய வளைப்பு நிலை வச்சுருக்கு. நீங்கள் இது உற்பத்தி ஆகிற இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா பெசாவார், எங்கள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர். ஆயுத வியாபாரிகள் ஆயுதமும் இந்த போதை விற்பதற்கான சர்வதேச சந்தை அங்கே தான். ஆப்கானிஸ்தான் அதை கட்டுப்படுத்த முடியாது, பாகிஸ்தானும் கட்டுப்படுத்த முடியாது. பல தீவிரவாத இயக்கங்கள் நீங்கள் இதுதான் வியாபாரம் பண்ணுவோம், இதுதான் கப்பலில் கிடத்துவோம். இதை கொடுத்துட்டு அதே கப்பலில் ஆயுத கப்பலாக மாற்றிடுவோம். இப்போ தீவிரவாத இயக்கங்களுக்கு இல்லீகல் பிஸ்னஸ் இதுதான் கொகைன் ஹெராயின் தான். ஏன்னா பலாயிரக்கணக்கான கோடி டாலர்கள் வியாபாரம் தான். நீங்கள் பிஎல்ஓ இயக்கம் யாசர் அராபத் இருந்த காலத்தில், பாலஸ்தீன் இருந்த காலத்தில் ஆயுதம் பூராமே மாசத்துக்கு உயிரோடு இருந்தார். சீனாவுடைய மாபெரும் தலைவர், சுப்ரீம் சோவியத் லீடர். இராணுவத்துக்கு அவர் தான் லீடர், கட்சிக்கு அவர் தான் லீடர், ஆட்சிக்கு அவர் தான் லீடர். அப்படி ஒரு லீடர்லாம் நீ உலகத்தில் உலக வரலாறு இனிமேல் பார்க்க முடியாது. மா சேதுங். அப்போது உலகத்தில் விடுதலைக்காக போராடுகிற நாடுகளில் அத்தனை பேருக்கும் ஆயுதங்கள் அந்த சிவப்பு கப்பலில் தான் வரும். நீங்கள் இப்போ பிலிப்பைன்ஸ் சுதந்திரம் அடைந்தது, வடகொரியா சுதந்திரம் அடைந்தது, செக்கோஸ்லோவேக்கியா விடுதலை அடைந்தது, கியூபா விடுதலை அடைந்தது, பல நாடுகள் கம்யூனிஸ்ட் நாடுகள் விடுதலை அடைந்தது. பெரும் முதலாளிகள் விடுதலை அடைவதற்கு மாவோவுடைய சிவப்பு கப்பல், சிவப்பு ஆயுதங்கள் தான். எங்கள் அமெரிக்கா கண்டத்தில் கொண்டு போய் யாருக்கு இறக்கி கொடுத்தாரு? ஃபிடல் காஸ்ட்ரோக்கும் ரால் காஸ்ட்ரோக்கும் சேகோராவுக்கும் இறக்கி கொடுத்தார் கியூபாவில். இதுதான் வரலாறு.
அதற்கு பின்பு மாவோவுடைய மரணத்திற்கு பிறகு உலகத்திற்குரிய விடுதலை போராட்ட களங்கள் பூராம எப்படி மாறிடுச்சுன்னா போதை கடத்தலுக்கு மாறிடுச்சு. அப்போ இந்த மார்க்கெட் எப்பவுமே குறையாது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த காலகட்டங்களில் மாவோவுக்கு பிறகு விடுதலை போராட்டங்களை ஊக்குவிக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் உருவாக போயிட்டாங்க. இல்லை இல்லை இல்லை, எல்லாமே கேபிட்டலிஸ்டாக போயிட்டான். முதலாளித்துவம். அவர்கள் கம்யூனிஸ்டாக சோசியலிஸ்டாக இருந்தார்கள். ரஷ்யாவில் ஸ்டாலின் இருந்தார், சீனாவில் மாசேதுங் இருந்தார். இவர்களுடைய மறைவுக்கு பிறகு நீங்கள் கேபிட்டலிசம் உலகம் முழுக்க ஆக்கிரமிச்சிருச்சு. அப்போ அவர்களுக்கு ஆயுதம் கிடைக்கல. ஹமாஸாக இருக்கட்டும், ஹமாஸ் எத்தனை ஆண்டு கால போராட்டம், 2ஆம் உலக யுத்தத்திலிருந்து போராட்டம் நடக்குது. 48 போராடி 1948க்கு முன்பு பாலஸ்தீனர்களிடம் நாடு இருந்தது, இஸ்ரேலர்களிடம் காசு இருந்தது. 2ஆம் உலக யுத்தம் முடிந்த பிறகு இஸ்ரேல் யூதர்களிடம் நாடு வந்து விட்டது. பாலஸ்தீனர்கள் அகதிகளாக போய்விட்டார்கள். இதுதான் பாலஸ்தீன ஹமாஸ் வரலாறு. இப்போ உலகம் முழுக்க இன்னைக்கு பெரிய சந்தை எதுன்னு கேட்டிங்கன்னா ஆயுத சந்தைக்கு அடுத்தபடியாக இந்த போதை சந்தை தான். ஹெராயின், ப்ரௌன் சுகர், கொகைன், பச்சைப்பட்டபைன், அபின், இதெல்லாம் ரேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வரும், குறைஞ்சி வரும், கடைசியாக கஞ்சா. அப்போ இதெல்லாமே போதை. இது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் நெட், சர்வதேச முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மாஃபியாக்கள் பல ஆயிரம் டாலர்களில் வியாபாரம் பண்ணக்கூடிய தொழில் இது. இது ஹாலிவுட்லேயும் இருக்குது, எங்கே நியூயார்க்கில் ஹாலிவுட்லேயும் இருக்குது, பம்பாயான பாலிவுட்லேயும் இருக்குது, கோடம்பாக்கம் கோலிவுட்லேயும் இருக்குது. இது இந்த கொகைன் இல்லாத பார்ட்டியே கிடையாது. எத்தனை வருஷமா? எம்ஜிஆர் சிவாஜிக்கு பிறகு, அவங்க காலத்துக்கு பிறகு கொன்னூறுவா 2 பேரும். நீங்கள் அது எம்ஜிஆர் காலத்துலனா 87 வரைக்கும் இந்த கொகைன் பார்ட்டியெல்லாம் நடக்குன்னு எம்ஜிஆர் கேள்விப்பட்டாரா அத்தனை பேர் புழலுக்கு போயிருப்பான். அப்போ புழல் கிடையாது, சென்ட்ரல் தான், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். அத்தனை பேர் தூக்கி உள்ளே போட்டுருவார். ரஜினியெல்லாம் எம்ஜிஆர் பட்ட பாடு தெரியுமா? என்ன பாடுபட்டார்? தூக்கி உள்ள ஒரு ரிமாண்ட் பண்ண சொல்லிட்டார். யார? சுமனா தூக்கி ஜெயிலில் போட்டு வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் இருந்தார். ட்ரக்ஸ் தான். யாரு? ட்ரக் அடிக்ட். ட்ரக்கை போட்டுட்டு நீங்கள் சினிமாக்குள்ளே சலம்பல் பண்ணுறது, வாய்ப்பு கேட்டு வர பெண்களை பாலியலுக்கு பயன்படுத்தி கொள்வது, இதெல்லாம் அவருடைய கவனத்துக்கு போச்சுன்னா ஈவு இறக்கமில்லாத நடவடிக்கை, தூக்கி ரிமாண்ட் பண்ணிட்டார். நீங்கள் சுமனை தூக்கி ரிமாண்ட் பண்ண சொல்லிட்டார். தெலுங்கு பட உலகமே நடுக்குது. என்டிஆர் ஃபோனை போட்டார், அவனை நம்பி பட தயாரிப்பாளர் தெருவுக்கு வந்துடுவாங்கிறாரு. நான் பணம் தர்றேன், அவ்வளோ பேருக்கு 4 நஷ்டீடு தர்றேன். அவனை தூக்கி சென்னை சிறையில் அடைக்கப்பட்டார். யார்? சும. பாலியல் வழக்கு தான், பாலியல் பின்னாடி ட்ரக்ஸு. என்ன ஆச்சு? வாய்ப்பே இல்லை. எம்ஜிஆர்லாம் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. எம்ஜிஆருக்கு பின்னாடி சிவாஜி கூட இல்லை, சிவாஜி இதை கண்டிப்பார். அவர் அதற்கு பின்னாடி வந்த கமல், ரஜினி காலத்தில் திரைப்பட உலகம் சீர்கெட்டு போச்சு. இதை கருணாநிதி கண்டுகொள்ளவே இல்லை. திரைப்படத்துறையில் பார்ட்டி இல்லாத நாட்களே இல்லை. இந்த மது பார்ட்டி தான் டெய்லி. அதில் நிறைய நடிகைகளும் கலந்து கொள்வார்கள், வாய்ப்பு கேட்டு வர பெண்களும் அதிலே கலந்து கொள்வார்கள். வாய்ப்பு கேட்டு தன்னை இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. தன்னுடைய பெண்மை இங்கு வேட்டையாடப்படும். 5 நட்சத்திர ஹோட்டல்களில் பல நாள் ரஜினி குடிச்சிட்டு எங்கே தாஜ் ஹோட்டலில் குடிச்சிட்டு நீங்கள் ஜெயலலிதா இருக்கிற அந்த பாய்ஸ் கார்டன் வீட்டுக்கு போக முடியாது. இப்படியெல்லாம் நடந்திருக்கு, பல கூத்து நடந்திருக்கு. இப்போது அதனுடைய தொடர்ச்சி தான் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா 2 பேரும். இந்த பார்ட்டி மாதம் வாரம் டெய்லி ஈஸியாக நடக்குது. பிரபலமான நடிகர்கள் பூரா இதில் கலந்துக்கிறான். அத்தனை பேர் இப்போ உதயநிதிக்கு நண்பர்கள், வேற ஒன்றும் இல்லை. சட்டம் அங்கே அப்படி தடுமாறுது, காவல்துறை தடுமாறுகிறது. அத்தனை பேரும் இந்த டவுசர் பாய்ஸுக்கு வேண்டியவன். சீஃப் செக்ரட்டரிக்கு உத்தரவு போடுவதே இந்த டவுசர் பாய்ஸ் கும்பல் தான். அப்போ இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போதை இல்லாத பார்ட்டிகளே இல்லை. மது என்பது
ஒரு ஒரு 10 மணி நேரம் தான் போதை இருக்கும். காக்டைல், பிஸ்கி, பிராண்டி, ஒயின், ரம், ஜின்னு, இந்த குவாலிட்டியெல்லாம் கலந்து ஸ்டார் ஹோட்டல் போகிற பார்மேன் இருப்பான். அந்த பார்மேன் கலந்து கலக்கி குடிக்கிறது, குடிகாரம் பேச்சு விடிஞ்சாலே போச்சு. சிவாஜி பாடுவார், பகலினில் தூக்கம் இரவினில் ஆட்டம் இதுதான் எங்கள் உலகம், ஒரு பாட்டு பாடுவார். நான் சின்ன பையன்லாம் அந்த படம். இப்போ இதுதான் இன்னைக்கு உலகம். எப்போ நம்ம தனுசு காலம், சிம்பு காலம், விஜய் காலம், இதெல்லாம் என்ன? பகலினில் தூக்கம் இரவினில் ஆட்டம். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா பாடகி சுசித்ரா அவர்கள் வைக்கிற 100% உண்மை. ஏன் காவல்துறை அங்கே போல? அந்த அம்மா கூட்டிட்டு, அம்மா நீ சொல்லுமா யார் யார் எங்கெங்க நடந்தது, போயிருக்கணுமா இல்லையா? போறதுக்கு எந்த காவல்துறைக்கு தைரியம் இருக்கு? எந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு தைரியம் இருக்கு? சொல்லுங்க. வாய்ப்பே இல்லை. எல்லாம் எங்க முங்கி கிடக்கு? அரசியல்ல முங்கி கிடக்கு. இளிச்சவாய பயலுவா யாரு? ஸ்ரீகாந்துக்கு பின்னாடியில் அரசியல் இல்லை. ஆந்திராவில் இருக்க கிருஷ்ணாவுக்கு பின்னாடி அரசியல் இல்லை. இந்த கேட்டமைன் சுவைக்காத நடிகர்களே இல்லை. இதை சுவைக்காத நடிகைகளே இல்லை. ஏன் அங்கெல்லாம் போல? நடிகை இல்லாமல் எப்படிங்க பார்ட்டி இருக்கும்? இல்லை, இது மாதிரி கொகைன்னா நடிகைகள் தான் அதிகமாக சாப்பிட்றதே. இதில் நடிகைகள் தான். நான் முதல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி 5 நட்சத்திர ஹோட்டல்களில் மிகப்பெரிய ஏற்றுமதியாளர்கள் ப்ரெஸ் மீட் நடத்துவான். தங்களுடைய நிறுவனங்களுடைய ப்ரொமோட் எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ். நாங்கள் இந்த வருஷம் ஒரு 100 கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் ப்ராடக்ட் சர்வதேச நாடுக்கு முழுக்க பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இது நாங்கள் லோக்கல் லான்ச் பண்ணுறோம். ப்ரெஸ் மீட் நடக்கும். அப்போது 5 நட்சத்திர ஹோட்டலில் ப்ரெஸ் மீட் நல்ல சாப்பாடு கிடைக்கும். இது கடல் ஊர்வனம் பரப்பணம்லாம் கிடக்கும். அப்போ நாங்கள்லாம் ஒரு பரப்புறது நடக்கும், எல்லாம் நடக்கும். எல்லாம் காக்டைல். ஒரு டின்னர் குறைந்தபட்சம் 10,000 ரூபா இருக்கும். நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முந்தி. அப்போல்லாம் இப்போ நாங்கள்லாம் இளைஞர்கள், இப்போ இளைஞர் தான், அது வேறு விஷயம். பறந்து கட்டிட்டு போவோம். போனால் நாங்கள் காக்டைல்லாம் சாப்பிட்றது இல்லை. ஏன்னா எல்லா நிறுவன முதலாளியும் வந்திருப்பான். அப்போ நாங்கள் 5 நட்சத்திர ஹோட்டலில் போய் 5,000 ரூபாய் சாப்பிட முடியுமா? 25 வருஷத்துக்கு முந்தி. அப்போ சாப்பிட்றது. அப்போது பல காட்சிகளை பார்ப்போம். ஏன்னா நாங்களாம் 9-10 மணி ஆகும் அங்கேருந்து போகிறதுக்கு. நாங்களாம் மோட்டார் சைக்கிளில் தான் போவோம். அங்கே பிஎம்டபிள்யூ, பென்ஸு, அன்றைக்கெல்லாம் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் தான். கன்னிமரா, தாஜ், சோளா, அடையார் பார்க். இன்றைக்கி தான் இது ஈசிஆரில் லீலா பேலஸ் வந்துருச்சு. இல்லை இதில் எம்ஆர்சி நகரில் சோமர்செட் வந்து லீலா பேலஸ், 7 நட்சத்திர ஹோட்டலு, அதே போல் ஐடிசி பார்க், அதெல்லாம் அன்றைக்கி இல்லை. அப்போது ஒரு அரசியலில் இருந்த நடிகை, அந்த நடிகை முழுக்க அடிச்சுட்டு காலெல்லாம் பின்னி நடக்க முடியாமல் இன்னொரு நடிகர் அவர் கைத்தாங்களாக தள்ளிட்டு போகிறார். நடிகை பேர் வேண்டாம், நடிகன் பேர் வேண்டாம். கண்ணால் பார்த்தோம். என்னப்பா அதான், ஆமாம் இதுதான். இதெல்லாம் சகஜமாக நாங்கள் பார்ப்போம். சோழாவில் பார்ப்போம், தாஜ் ஹோட்டலில் பார்ப்போம், அடையார் பார்க்கில் பார்ப்போம், கன்னிமராவில் பார்ப்போம். அப்போது இதெல்லாம் படம் எடுத்துடக்கூடாது. படம் எடுத்தா முதலாளி வேலையை விட்டு விரட்டி விட்டுரும். அது அச்சில் ஏறாது. 5 நட்சத்திரம் இது. அப்புறம் தான் இது கட்டினாங்க. இது கிண்டியில் இருக்க ராயல் மெரிடியன். இப்போ இங்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நடிகைகள் குத்தாட்டம் போட்டுட்டு நடக்க முடியாமல் முழுக்க சரக்கில் தள்ளி தப்பாரி நீங்கள் வந்து நடிகர் ஏற்றி கொண்டு காரில் வச்சு பூட்டிகிட்டு வருவோம். இப்படியெல்லாம் நடக்கும். நான் இன்றைக்கி நேற்று ஒரு இதில் படித்தேன். ஜெய்சங்கர் எப்போவுமே நைட்டு விடிய சரக்கு அடிச்சுட்டு மத்தியானம் 2 மணிக்கு தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவார். யார்? ஜெய்சங்கர். அப்போது ஒரு நாள் 2 மணிக்கு வந்திருக்காரு. ரஜினி சாப்பிட்டு இருந்தாராம். அப்போது தன்னுடைய உதவியாளர் கூட கேட்டாராம், இந்த ரஜினி எப்போயா வந்தான் அப்படின்னு. அவர் காலையில் 7:30 மணிக்கே வந்துட்டார்.
ஏன்னா 6 மணி வரைக்கும் 2 பேரும் குடிச்சிட்டு இருந்தோம். அன்னைக்கெல்லாம் கொகைன் கிடையாது, சரக்கு தான். பிளாக் டாக், ஜானி வாக்கர் பிளாக் டாக் எவ்வளவு? ஒரு ஃபுல்லு 10,000 ரூபா அந்த காலத்துலேயே. இன்னைக்கு அது இன்னைக்கு 20,000 ரூபா 30,000. அப்போ என்ன சொன்னாரா ஜெய்சங்கர்? 6 மணி வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தான், கூட 2 பேரும் தான் குடிச்சிட்டு இருந்தோம். 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட் பண்ணிட்டானா? தொழிலில் திறமையாக இருக்கியா, முன்னுக்கு வந்துடுவாயா? யார் சொன்னது? ஜெய்சங்கர். அப்போ சினிமா துறையில் குடி, பீடி, லேடி இல்லாதவன ஒரு பேடி. இதே சினிமா அப்படி சொல்றேன் இல்லங்க, சினிமா வசனங்க. எத்தனையோ கலைஞர்கள் நல்ல படைப்புகள் நீங்க அப்படிலாம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க கலைக்காக. அதாவது அப்படிலாம் எவனும் இல்லைங்க. அதெல்லாம் யார் காலத்தில் போச்சு? நான் தான் முதலே சொல்கிறேன். எம்ஜிஆர் காலத்தில் போச்சு, என்எஸ் கிருஷ்ணன் காலத்தில் போச்சு, பியு சின்னப்பா காலத்தில் போச்சு, தியாகராஜ பாதர் காலத்தில் போச்சு. அதெல்லாம் அன்னைக்கு இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. இன்றைக்கி வரும்போதே எப்படி வர்றான்னு கேட்டிங்கன்னா, திரைப்படத்துறையில் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா 10 பவுன்சர், ஒரு BMW காரு, அடுத்த சிஎம் நீங்கள் தாங்க இப்படி சொல்கிறதுக்கு 10 பேர். நீங்கள் யார்கிட்ட பேசிட்டீங்க? தள்ளி அவர் சிஎம்முங்க. விஷால் ரெட்டி சிஎம்மு, கார்த்திகை சிஎம்மு, அப்போ ராமராஜன் சிஎம்மு. எங்கே? திரைத்துறையில் பாக்யராஜ் சிஎம்மு, டி ராஜேந்திர சிஎம்மு, சரத்குமார் சிஎம்மு, சரத்குமார், விஜயகாந்த் சிஎம்மு, விஜய் சிஎம்மு. எத்தனை சிஎம்முங்க தமிழ்நாட்டுக்கு? ஒரு படம் நடிச்சுட்டா முட்டாப்ப 500 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி பாட்டான்னா சிஎம். இப்போ இந்த சினிமா துறை எங்கே நிற்குதுன்னா கோகைன் கோடம்பாக்கமாக மாறிப்போச்சு. வெள்ளி தட்டில் வச்சு விஜய் வீட்டில் எல்லாம் கொண்டு வந்தாங்க, நாங்கள்லாம் எடுத்து சுசித்ரா சொல்லுது. எல்லா நடிகர் வீட்டிலும் நடக்கக்கூடிய அந்த பார்ட்டியில் இப்போ மதுவெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஒரு கிராம் 12,000 ரூபா, அதுதாங்க எங்கள் மரியாதைக்கு, எங்கள் ரேஞ்சுக்கு. ஒரு கிராம் 12,000 ரூபா. தங்கம் ஒரு கிராம அது கம்மியாக தான் இருக்குது, 10,000 தான் கிராம். ஒரு பவுன் இன்னைக்கு 78,000 ரூபா. அப்போ 7 கிராம் 70,000 80,000 தான். இது 12,000. அவர் 1/4 கிலோ நான் வாங்கி வச்சுருக்கேன். யார் சொல்கிறா? சரிக்காத சொல்கிறார். 1/4 கிலோ 250 கிலோ, சாரி 250 கிராம். 250 12,000 போடுங்க, எவ்வளோ ஆச்சு? பல லட்சத்துக்கு போகுது. பச்சை குழந்தை பால் இல்லாமல் சாவுது. பச்சை பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் சாவுறான். இந்த கோடம்பாக்க கோகைன் பார்ட்டிகள் ஒரு கிராம் 12,000 ரூபான்னு 1/4 கிலோ வாங்கினாராம். சொல்கிறார் பார்த்தீங்களா? அன்னைக்கு ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டி யாரா கலந்துக்கிட்டா? யார் ஆளா? போலீஸ் லிஸ்ட் எடுக்கணுமா இல்லையா? ஏங்க 1/4 கிலோ ஒரு ஆளை தின்ட்டு ஆட்டை போட்டானா? 1/4 கிலோ தின்னா செத்து போயிடும், கிட்னிலாம் வெடிச்சிடும், டாப் டொப்னு வெடிச்சிடும். அப்போ உடல்ல ஒண்ணுமே உள்ள போகும், முடிஞ்சது, அவ்வளோதான். அப்போ இந்த 250 கிராம் பார்ட்டி யார் நடந்தது? நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல விசாரிக்கணுமா இல்லையா? நேரம் ஆந்திரா போயிடுச்சு. ஏடா உள்ளூரில் பார்ட்டி நடந்திருக்கியா? யார் வீட்டில்? சிரிக்காத வீட்டில் பார்ட்டி நடந்திருக்கு. எத்தனை பேர் கலந்துக்கிட்டான்? யார் மொத்தத்தில் எங்கெங்கே கலக்குனான்? எவன் சாப்பிட்டான்? எவ்வளோ எடுத்துகிட்டு போனான்? இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண இல்லை. அங்கே அரசியல் இருக்குது, அங்கே அரசியல் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே கேட்பான். ஒரு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான் ஒரு அக்யூஸ்ட்டை. போனோடனே எஸ்ஐ கேட்பார், டேய் எந்த ஊர்ரா? கொப்பன் பேருன்றா? கொப்பன் எந்த கட்சியில் இருக்கான்? அடுத்து ஐயா திமுக இருக்கு. அப்படியா, சரி ஓரமாக உட்கார். இதுதான் இங்கே அரசியல். இல்லை, ஸ்ரீகாந்த் தான் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. நான் வந்து பிரசாத் கொடுத்தாரு எனக்கு படத்தில் கொடுக்க வேண்டிய பாக்கி தொகை காரணமா, அவர் 2-3 முறை கொடுக்கவும் நான் அதை நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிற. எல்லாம் சரி சார். இன்னொன்று சொன்னார்ல, ஒரு பார்ட்டிக்கு பயன்படுத்துன்னு சொன்னார்ல, இந்த பார்ட்டியில் யார் யார் கலந்துக்கிட்டான்னு காவல்துறை சொல்லிச்சா? வெளியே வரல. செய்தி வந்துதா? பத்திரிக்கையில் வரல, அச்சு ஊடகத்தில் வந்துதா? காட்சி எதுலேயுமே வரலையே. அப்போ இழிச்சவாய எவனாவது ரோட்டில் ஒரு ஓல்டு உங்கள் கோட்டரை வாங்கி குடிச்சிட்டு தள்ளிட்டு போனான், அடித்து ஏற்றிட்டு போவார் ஏட்டையா, 500 ரூபா கொடுறான். ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற? எவ்வளவு? 500 ரூபா. அவன் பாவம் கூலி வேலைக்கு போட்டு 300 ரூபா வச்சுருப்பான். ஏன்டா 500 கேட்டால் 300 படா அதையும் வாங்கிட்டு விரட்டி விட்டுருவார். பாவம் மோட்டார் சைக்கிளை வாங்கிட்டு ஒரு ஓல்டு குவார்டர் 150 ரூபாய்க்கு குடிச்சிட்டு தண்ணி பாக்கெட் 1 ரூபாய்க்கு வாங்கி பிளீச்சுன்னு விட்டு அதை கலைக்கு குடிச்சிட்டு மோட்டார் பைக்கில் போனால் நிறுத்து 10,000 கொடு. நடக்குதா இல்லையா? அப்போ இந்த 1/4 கிலோ கோகைனை
எல்லாம் யாரும் எதில் போயிருப்பான்? பிஎம்டபிள்யூ, பென்ஸு, ஆடி, லேண்ட் குரூசர் எவனா நிறுத்திருப்பீங்களா? சொல்ற பார்த்தா எல்லாம் கோடிக்கணக்கான கார் தான். இவன் பாவம் ஏதாவது வேலைக்கு கூலி வேலைக்கு போயிட்டு ஒரு குவார்டர் வாங்கி குடிச்சிட்டு இப்போ பிரேக் பிடிக்காத பைக்கில் போயிட்டு இருப்பான் நம்ம மாதிரி. நிறுத்துறான், வாய் ஊது. எத்தனை வாய் ஊதுற கதையை பார்க்குறோம். பிஎம்டபிள்யூ, பென்ஸையும், ஆடி காரையும், லேண்ட் குரூசர் நிறுத்தி இறங்கடா வெளியில், வாயை ஊது. கேட்க முடியுமா? ஏட்டையா கேட்டுருவாரா? எஸ்ஐ கேட்டுருவாரா? இன்ஸ்பெக்டர் கேட்டுருவாரா? ஐஜி லைனில் வருவார். ஏன் அந்த காரை நிறுத்தினா? எதுக்கே அந்த காரை நிறுத்தினா? இதுதான். அப்போது கீழ்நிலை காவலர்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை. மேலே நீங்கள் இவர் பிடிச்சோடனே நேராக ஃபோன் அழுத்து அடிப்பார். யாருக்கு? ஜேசிக்கு, டிசிக்கு, ஏடிஜிபி தான் ஃபோன் போகும். யார்? இந்த லேண்ட் குரூசர். ஒரு படத்தில் நடிச்சுட்டா நேராக செண்பமூர்த்தி கூடயும், ராகுல் கூடயும், ஆகாஷ் பாஸ்கர் கூடயும், ரதீஷ் கூட, இந்த டவுசன் பாய்ஸ் யார் நம்ம நயன்தாரா புருஷ விக்னேஸ்வரன் கூடயும் அப்போ லைனில் வந்துடுவான். அப்போ ஏட்டையா பாவம் என்ன பண்ணுவார்? சார்ஜன் என்னங்க பண்ணுவார்? ஐஜிட்டு பேசுகிறியா? எந்த மாறுவாடி பையனை பிடிச்சாலும் அடுத்து அமித்ஷாட் போடுறேன்னு பேசுவோம். அமித்ஷாட் பேசுகிறியா? ஐயா நானே பாவம் ரிட்டையர் ஆக போகிறேன் ஏட்டையா, அமித்ஷா நான் என்னத்தை பேச சரி போங்க ஐயா. இதுதாங்க அரசியல். அப்போது இங்கு எல்லா சமூக விரோதிகளும், சட்ட விரோதிகளும், கோகைன் விற்கிறவனோ, பெத்தப்பட்ட பையன் விற்கிறவனோ எதில் இருக்கான்? பெரிய அரசியல் இருக்கான். பெத்தப்பட்ட பையன் டெல்லியிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கடத்திய ஜாபர் சேட்டு எந்த கட்சியில் இருந்தார்? அந்த அம்மா அதெல்லாம் உள்ளெல்லாம் போக விரும்பல. அவர் பட பூஜையில் முதலமைச்சருடைய மருமகள் எதை கட் பண்ணுறாங்க? ரிப்பன் கட் பண்ணுறாங்க. நடந்ததே இல்லையா? பத்திரிகை செய்தி. இதெல்லாம் இட்டுக்கட்டிலாம் சொல்லல, பத்திரிகை செய்தியை நான் சொல்கிறேன். அப்போ ஆஸ்திரேலியாவுக்கு கடத்தக்கூடிய ஜாபர் சாதிக்கூடிய நெட்வொர்க் எங்கே இருக்கு? முதலமைச்சர் வீட்டு மருமகள் ரிப்பன் கட் பண்ணி திரைப்படத்துக்கு கிளாப் அடிக்கிறாங்க. அப்போ அரசியல் இருந்தால் அவன் இது எங்கே யார் பிடிச்சான்னா ஆஸ்திரேலியாவில் கூட இன்டெலிஜென்ஸு டெல்லி கூட சொல்கிறான். டெல்லியில இருந்தால் ஆஸ்திரேலியாவுக்கு வருது இங்கேயோ பாருன்னு அவன் ஏர்போர்ட்டில் போய் பிடிச்சான். இதுதான் இந்த போதை வியாபாரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய திரைப்படத்துறை. இல்லை, கொகைன் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நடிகரிடம் விசாரணையில் ஈடுபடும் போது கோட் வேர்டுலாம் பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுது. கோட் வேர்டுனா என்ன அர்த்தம்? இவங்களுக்குள்ள அது என்ன மாதிரி லாங்குவேஜாக போகிறாங்க சார்? அதாவது பொருளை நேரடியாக சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மாத்திரை கொடுத்து அனுப்புங்க தலைவலிக்கு. இதுதான் இதுதான் கோட் வேர்டு. கொஞ்சம் தலைவலிக்கு மாத்திரை கொடுத்து அனுப்புங்க, கொஞ்சம் தைலம் கொடுத்து அனுப்புங்க. எதுக்கு? தலைவலிக்கு. சிம்பாலிக்காக சொல்கிறது. சிம்பாலிக்காக சொல்கிறது. கேட்குறவன் ஏதோ அமர்தாஞ்சன் கொடுத்து அனுப்ப சொல்கிறோம் தலைவலிக்கு, இப்படி நினச்சிக்குவோம். ஆனால் என்ன பொருள்? பொருள் பூரா நீங்கள் தங்கம் கடத்துறானல்ல, அவன் என்ன மாதிரி சொல்லுவான்? அப்போ மஞ்சள் 2 கிலோ வாங்கிட்டு வா. நீ துபாயிலேருந்து வரும்போது என்ன மஞ்சள்னா என்ன? தங்கம் எப்படிங்க இருக்கும்? பிஸ்கட்டு எந்த கலரில் இருக்கும்? மஞ்சள் கலர். அதான் கோடு வேடு. நம்மளால் என்ன நினைப்பான்? நம்மளுக்கு என்ன கொஞ்சம் பிஸ்கட் வாங்கிட்டு வா, மஞ்சள் பிஸ்கட் என்ன? கோல்டு பிஸ்கட். நம்மளுக்கு கோதுமை பிஸ்கட் நினச்சிக்குவான். போய் 10 ரூபாய்க்கு குட்டியாக வேண்டாம் தின்னு, அதுதான் நம்மளுக்கு தெரியும். அவனுடைய கோடு வேடுன்னா எல்லோ மஞ்சள் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கும், பிஸ்கட் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வரும்போது ஒரு 2 கிலோ பிஸ்கட் வாங்கிட்டு வந்து. இதுதான் கோடு வேடு. நீங்கள் புலிகள் அந்த இராணுவம் பயன்படுத்துகிற சங்கோஜ வார்த்தைகளை ஒட்டு கேட்டு இவங்க அந்த வார்த்தையை அப்படியே என்டீரியராக மாற்றினாங்களாம். மிரண்டு போயிட்டான் இந்திய இராணுவம். இதுக்கெல்லாம் அதிகமாக நீங்கள் யோசித்து செய்யணும். கடத்தல்காரன் பூரா போதை கடத்தல் பூரா என்ன பண்ணுவான்? இதை யோசித்து சராசரி மக்களுக்கோ அரசுக்கோ உளவுத்துறைக்கோ தெரியாமல் பல கோடு வேட வச்சுருப்போம். அதில் தான் இந்த தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வா, கொஞ்சம் பிஸ்கட் வாங்கிட்டு வா, இதெல்லாம். அப்போ இது என்னென்னா பல கோடி ரூபாய் வியாபாரம். இப்போ வேறு யாரெல்லாம் சிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க, சிக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள் இதில் மாட்டுவான். ஒரே வார்த்தை. இது இல்லாமல் அரசியல் இருக்கிறவன் இதில் மாட்ட மாட்டான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட நன்றி. நன்றி, வணக்கம்.